வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈகேட்ன்ற இந்த ஒரு ப்ராஜெக்டோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த ப்ராடக்ட் வந்து முன்னாடி யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே இன்பில்டாகவே வந்து வந்துடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். இதில் வந்து பேக் வரதுக்கு, மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து செட்டிங்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். அண்டு பவர் ஆன் பண்ணுறதுக்கு டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து பவர் ஆன் ஆகும். இதில் அப்புறம் லைட் இண்டிகேஷனும் இருக்கும் இங்கே ஒரு நமக்கு. அண்ட் தென் பின்னாடி போர்ட்ஸ் பார்க்குறப்ப வந்து நமக்கு இங்கே வந்து 2 யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க, 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈத்தர்நெட்டுமே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் AV 1, ஆடியோ 1, அது வீடியோ 1 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் IR பிளாஸ்டர் பின்னாடி தான் இருக்குது. ஸோ நம்ம ரிமோட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு போர்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ இதிலே வந்து ஆடியோ அவுட்புட்ஸுமே நம்மளால் வந்து எடுத்துக்க முடியுது. கூடிய போர்ட்ஸ் இவ்வளோ தான், வேறு எதுவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிடையாது. அண்ட் அது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான். இது வந்து டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை எதனா வந்து ஸ்டூல் போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இல்லைனா வால் மவுண்ட்டுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபியூச்சர் இருக்குது. இதை வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பண்ண முடியும். போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடில் வென்டிலேஷன் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து அப்சர்வ் பண்ணுது. அண்ட் தென் ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான ஏர் வந்து நமக்கு வந்து வென்டிலேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர்னாலே தெரியும், நிறையா வந்து ஹீட் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் வந்து பார்த்து வாங்கிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாகவும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம லென்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு இதை க்ளோஸ் பண்ணுறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வச்சு நம்ம வந்து இந்த லென்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப இந்த இடத்துல சென்சார் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ஸ் பண்ணி நம்ம எந்த சைஸ் ஸ்க்ரீன் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாரி வந்து அதுவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் தென் ரிமோட் கண்ட்ரோல்ஸுமே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஏர் அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம கீழே வந்து இது பண்ணால் வந்து இதாகும். ஸோ இதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ லென்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்த ரிமோட் தான் வந்து கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆனுக்கு, ஹோமுக்கு, அப்புறம் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு, செட்டிங்ஸ்க்கு, அப்புறம் சாதாரணமாக டிவி ரிமோட் எப்படி இருக்குமோ அதே போல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வால்யூமுக்கு அப் டவுன் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேனுவலாக வச்சுட்டோன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேக் போகிறதுக்கு, மெனு போகிறதுக்கு, ப்ளே பாஸு அதெல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ரிமோட்லேயும் வர மாதிரி நார்மலாக வந்து 2 பேட்டரி போட்டால் போதும். ஸோ ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரிமோட்ஸுமே வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் வந்து நம்மளால் இந்த ஸ்மார்ட் ரிமோட் யூஸ் பண்ண முடியல. அதாவது ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மட்டும் பண்ண முடியல. ஃபஸ்ட் நம்ம வந்து பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கேபிளுமே வந்து நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து வந்துடும். ஜஸ்ட் இதை நான் வந்து ப்ளக்இன் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HDMI வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ HDMI கேபிளுமே வந்து நமக்கு அந்த பாக்ஸ்லேயே வந்து வந்துடும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து லேப்டாப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ்மே கனெக்ட் பண்ண முடியும். அண்டு HDMIயில் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு 4K அல்ட்ரா HD வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். வாங்க கனெக்ட் பண்ணிடலாம். எந்த நம்பரில் நம்ம கனெக்ட் பண்ணுறோன்றதை நாம வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 1ல் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 1 வந்து நம்ம நாம வச்சுக்கணும். இதோட இன்னொரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த லேப்டாப்பில் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லென்ஸ் மோடி இருக்கிற கவரை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். லென்ஸ் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்க போகுதுன்ட்டு. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட்டு டைரெக்டாக வந்து ஆன் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து சுவிட்சை வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெட் லைட் இண்டிகேஷன் இருக்கும். தெரியுதா பாருங்கள், இங்கே ஒரு ரெட் லைட் இண்டிகேஷன் இருக்கும். அண்ட் தென் நம்ம ரிமோட்லேயுமே வந்து இப்போ எடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக இந்த பட்டன் யூஸ் பண்ணியுமே ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ரிமோட் வச்சு நான் ஒரு ப்ரெஸ் பண்ணேன்னா வந்து நமக்கு வந்து ஆன் ஆகிடும். ஸோ உடனே வந்து நமக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த சைடு வந்து ஏரை வந்து சக் பண்ணி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா விடுது. ஸோ ஹீட் இப்போயே வந்து ஆரம்பிச்சிடும் நம்ம ஆன் பண்ண உடனேவே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா நான் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃபோக்கஸ் வேணுன்னா நம்ம ரிமோட் மூலிமா வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லென்ஸ் வர்றது தெரியும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எந்தளவுக்கு குவாலிட்டி நம்ம எங்கே வந்து கிளியராக இருக்கோ அங்கேயே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து முன்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதப்போ
குவாலிட்டி வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். வேணும்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளியரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்கும். அங்கே டியூப்லைட் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பிளராக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ எஸ்ஸை வந்து நம்ம அழுத்துறப்ப இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ நான் HDMI 1 வந்து போர்ட் பண்ணேன். ஸோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து அதில் ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து லேப்டாப்போட ஸ்க்ரீன் தான். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொஜெக்டை. ஸோ லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொஜெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து எதனா குவாலிட்டியான வீடியோ அவுட்புட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோ குவாலிட்டியோட ஹை ரெசல்யூஷன் யூடியூப்பில் என்ன காட்டுது பாருங்கள். அதாவது 4320 8Kவில் வந்து நமக்கு ரெசல்யூஷன் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் ஆடியோஸ் எதுவுமே நான் இன்னும் எக்ஸ்டர்னலாக எதுவும் கனெக்ட் பண்ணல. 8Kவில் வைக்கிறப்ப நமக்கு நெட்வொர்க் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப குவாலிட்டி அதிகமாக வைக்கிறப்ப யூடியூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். பட் பார்க்குறதுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தரமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம வந்து குறுக்க வந்து கை நீட்டினாலும் அந்தளவுக்கு வந்து லைட் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ நம்மளை தாண்டி வந்து ட்ராவல் ஆகுது லைட்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்ட்டு. நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், விஷுவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நான் ப்ரொஜெக்டரில் இருக்கிறது தான் வந்து காட்டுறேன், டிவியில் இருக்கிறது காட்டல. இதுக்கு ஸ்க்ரீன்ஸ் வேணுனாலும் நமக்கு வந்து தனியாக வந்து அவைலபிளாக இருக்குது. ఇంతకన్నా మంచి పోలికి నాకు దక్కలేదు గాని ఏమో ఈ లభ్యము ఇది చెప్పకుండా వచ్చేతము ప్రేమన పరిగుణను నమో అరిగునా జిందగీకే అడ్డపమై జంటకను కొంటివే లోన గంటగా తిరిగినము దిమ్మ తిరిగినది మనసుము மட்டும்தான் எல்லாரும் கடல்ல இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டிவி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நான் கொடுத்துட்றாங்கன்ற உங்களுக்கு சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூடியூப்மே இருக்குது அண்ட் ஸ்மார்ட் யூடியூப்னு ஒன்று இருக்கும். அண்ட் தென் நெட்ஃப்ளிக்ஸுமே இருக்குது. அதில் ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சில ஓடிடிலாம் இருக்குது. அண்ட் தென் ஃபேஸ்புக்கு என்ன வேணுமோ நம்ம இது பண்ணிக்கலாம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இல்லை டிஸ்னி ப்ளஸ்ஸு அப்படின்னு இருக்குது. வேணும்னா நம்ம எந்த ஆப் வேணுமோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுபோல் தான் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம வேறு என்ன ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நமக்கு சில சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது போக ப்ரொஜெக்டரில் வந்து இப்போ நமக்கு செட்டிங்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம மூவ் பண்ணுறப்ப சவுண்டு கேட்குது இல்லையா, அதையுமே வந்து வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதெல்லாமே இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெனுவில் வேறு என்ன மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹோம் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து டைரெக்டாக வந்து இந்த ஹோமுக்கு வரும். ஸோ இதில் வந்து நமக்கு ஆப்ஸுன்னு போகிறப்ப நமக்கு சிமிலரான ஆப்ஸ் எதுலாம் இருக்கோ நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அது போல் பார்த்துக்கலாம். அண்ட் தென் வீடியோஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ வீடியோஸ் போகிறப்ப நமக்கு ஓடிடி ப்ளே பண்ணுற எல்லா என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். மேக்ஸிமம் யூடியூப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், ஸோ அதுக்கு எல்லாமே வந்துடும். அண்ட் தென் ஒய்டி மியூசிக், ஸ்பாட்டிஃபை எது வேணுமா நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுலேயும் இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் சிலது வந்து இருக்குது, ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமாகவும் நம்ம வந்து செட்டிங்ஸ் போகலாம், இல்லை டேரெக்டாக ரிமோட்டில் யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து செட்டிங்ஸ் போய்க்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் இது ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான். அண்ட் தென் ஆப் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வந்து எந்த ஆப் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் எப்படியோ அதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் டிவிக்கும் இதுக்கும் சில ரெஸ்பான்ஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். பட் மற்றபடி வந்து நல்ல ஒரு இது தான். அண்ட் மேக்ஸிமம் சைஸ் வந்து என்னன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. நான் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 ஃபீட் இருக்கும். 10 ஃபீட்டு தள்ளி வந்து நான் இருக்கேன். ஸோ இது வரைக்குமே வந்து கிளாரிட்டி நல்லா இருக்குது. அண்ட் தென் நம்ம இன்னும் சின்னதாக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடய மானிட்டர் சைஸை வந்து அது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கும். இல்லைன்றப்ப நமக்கு சப்போஸ் அது ஆக்டிவேட் ஆகலைன்றப்ப நம்ம வந்து மேனுவலாகவும் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுலேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு ப்ராஜெக்டோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.